பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது என்பதாக. உதிக்கிற சூரியனைப் போல இருப்பீர்கள். யூ வில் பி லைக் அ ரைசிங் சன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தெபோராளும் பாராக்கும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடலின் கடைசி வரிகள் கர்த்தரை பகைக்கிறவர்கள் அழிவார்கள் என்றும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருப்பார்கள் என்றும் கூறுகிறது. கர்த்தருடைய ஜனங்களை பகைத்த கானானியருடைய ராஜாவாகிய யாபீனுடைய சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் அழித்து போட்டார். கர்த்தருடைய ஜனங்களை பகைப்பதும் கர்த்தரை பகைப்பதும் ஒன்றாய் காணப்படுகிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்கள் எதிரிகளோடு நீங்கள் சண்டைக்கு செல்ல வேண்டாம், வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம். உங்களை பகைக்கிறவர்கள் அழிவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அசீரிய ராஜாவின் சேனாதிபதியாகிய ரப்சாக்கே எசேக்கியாவையும் அவன் ஜனங்களையும் இகழ்ந்தான். அவர்கள் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையையும் இகழ்ந்தான். கர்த்தர் அதை கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் வார்த்தையை அனுப்பினார். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று கர்த்தர் கூறினார். அன்று ராத்திரி கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்து அழித்து போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பகைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நீங்கள் இன்னும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுங்கள். அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்தை தேடுங்கள். அன்பு கூர்ந்து அவரை ஆராதியுங்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுவதன் மூலம் ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனைப் போல இருப்பீர்கள். உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்கும்படிக்கு செய்வார். பெனியேலில் வைத்து யாக்கோபுடைய வாழ்க்கையில் சூரியன் உதயமானது. அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். அதுவரை அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் பயங்களும் திகில்களும் காணப்பட்டது. அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியின் சூரியனாகிய இயேசுவின் பிரசன்னம் உங்கள் மேல் உதிக்கும் போது நீங்கள் ஆரோக்கியமாய் காணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து மரித்து போன நிலையில் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் உயிர் பெறும். உங்கள் காத்திருப்புகள் முடிவுக்கு வரும். சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் என்று உங்களை குறித்து கூறுவார்கள். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் உதிக்கிற சூரியனைப் போல காணட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பீராக. கையிடுகிற எல்லா வேலைகளிலும் காரிய சித்தியை கர்த்தர் உண்டு பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயவு அன்று முற்பிதாவாகிய யோசேப்பின் உச்சந்தலையில் இறங்கினது போல உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் இறங்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல ஜீவன் சுக பலனை கட்டளையிடுவீராக. உம்முடைய சிறகின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தினால் நிரப்பும். இவர்கள் கொழுத்த கன்றுகளாய் வளர கர்த்ததாமே உதவி செய்யும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் இவர்களை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.